காலையிலேருந்தே கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி இருந்துச்சு. பயங்கரமான ரன்னிங் நோஸ், பாடி பெயின்லாம் வேறு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இருக்குது. ஒரு 2-3 நாளாகவே எனக்கு பயங்கரமான ரன்னிங் நோஸ் தான். இந்த மாதிரி அலர்ஜிலாம் வந்துருச்சுன்னா எனக்கு டாக்டர்கிட்ட போனால் மட்டும்தான் சரியாகும். மற்றபடி எந்த ஒரு மெடிசன் சாப்பிட்டாலுமே எனக்கு சுத்தமாக சரியாகாது. ஹஸ்பண்ட் வந்து சரி நம்ம ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், இன்றைக்கி விட்டால் மண்டே தான், ஸோ ஒரு 5-6 நாள் நீ கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், அதனால் இன்றைக்கி போயிடலாம் அப்படின்ட்டு காலையில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணாங்க. அதிசயமாக இன்றைக்கி வந்து ஒரு 8:15 எனக்கு கிடச்சிருச்சு. அதனால் காலையிலேயே டாக்டர்கிட்டலாம் போயிட்டு வந்து இந்த மெடிசன்லாம் சாப்பிட்டோன்னே இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. அதனால் ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு சாய்பாபா கோயிலுக்கு தான் போயிருந்தோம். இன்றைக்கி பிரதோஷம் வேறையா, ஸோ அங்கேயே வந்து எல்லா சாமியுமே இருக்கும். அங்கே கும்பிட்டுட்டு அப்படியே போபா கடைக்கு போயாச்சு. ஏன்னா பசங்க 2 பேருமே வரல அப்படின்ட்டாங்க. ஒரு ஆள் படிக்கிறா, இன்னொரு ஆள் வந்து விளாண்டுட்ருக்கா. எங்களுக்கு வந்து நீங்கள் ரிட்டர்ன் வரும்போது போபா மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க 2 பேருமேவும். இங்கே வந்து நம்மளுக்கு எப்படிலாம் என்னென்ன வேணுமோ, ஃப்ளேவர்லாம் என்ன வேணும் அப்படின்ட்டு நம்மளே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஃபேன்லாம் போடாமல் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் தான் வந்து போபா கேட்டிருந்தாங்க. ஆனால் பசங்கிட்ட நான் முன்னாடியே சொன்னேன், ஏன்னா நான் போபாலாம் குடித்தது கிடையாது, எனக்கு ரொம்பலாம் பிடிக்காது. அதனால் நீங்கள் எதை சாப்பிடுவீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் 2 பேருமே நாங்கள் வரல அப்படின்ட்டாங்க. கடைசியில் எப்பயும் போல் நாங்கள் வந்து தப்பான ஃப்ளேவர் தான் வாங்கிட்டு வந்துட்டோம். 2 பேருக்குமே இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டாங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.